நடக்குது, பள்ளிக்கூடம் நடக்குது, நண்பர்களை பார்த்தாலே மனசெல்லாம் பொங்குது. அப்புறம் என்னமோ வருமே, ஹாம்பர்கர் ரைஸ் இருக்கா? ஆனா அது இல்லையே. செட் தோசை கெட்டி சட்னி இருக்குதா? அதுவும் இல்ல. புரோட்டா சால்னா இருக்கா? சாரி, இதுவும் இல்ல. கல் தோசை வடக்கறி இருக்கா? இந்த கடையில எது இல்லையோ அதையே குறி வச்சு கேக்குறேன். ஒரு 1 2 2 3 இது எதுக்கு வந்தீங்க? ஒய் திஸ் குறு பார்வை. என்னது கையில? இது பொம்மை மொபைல். ஐயா, யாருக்கு மெசேஜ் அனுப்புற கச்சாமா? அத பொம்மை மொபைல்னு சொல்லிட்டல. பொம்மை மொபைல்ல என்னவோ மும்மரமா அமைக்கிந்தியா தான் கேட்டேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு பஞ்சர் ஆக போது அப்ப இருக்கு. ஒட்டிக்கலாம். என்னமோ எண்டர்லேண்ட் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு காசை புடிங்க ஏமாத்தி விட்டாங்களா? இந்த கூடாரம் தான் எண்டர்லேண்டா? இதுக்கு இந்த பில்டப்பா? இல்ல அந்த கசாமா பையனை சொல்லணும். நேது எலி பொந்து மாதிரி இருக்கு. சரி, வாட் மெடிக்கல் மிராக்கிள் பொந்து. சிக்னல். ஷபா, காலங்காத்தால எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போக சொல்றாங்க. கொடுமப்பா. இங்க வந்து என்ன தூங்கிட்டு இருக்க ஷின்சான்? மரியாதையா கிளாஸ்க்கு போற வழிய பாரு. சீக்கிரம் எழுந்திருச்சு போ. சொன்னா கேட்க மாட்டியா ஷின்சான்? ஏன் மேடம் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கு தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ, பெருசா ஊந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே, பெப்பரை போடு. ஆனா இந்த சூப்பு கொஞ்சம் திக்கா இருக்குமே, ஏன் இல்ல? கார்ன்ஃபிளவர். என்னப்பா அது? இதை ஆட் பண்ணாதானே ஒரு கலரே கிடைக்கும். இது என்னது கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு? ஷின்சான்! ஷின்சான்! இதாமா டிராபிக் போலீஸ் விளையாட்டு. நான் ஒரு அருமையான பேய் கதை சொல்லட்டுமா? என்னடா பண்ற? அதெல்லாம் வேண்டாம். சுமார் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு 5 பசங்க காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பசியில துடிச்சிட்டு இருந்த அந்த நேரத்துல திடீர்னு அவங்க இருந்த காட்டு சுத்தி சலசலன்னு பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சுதான். இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். ஓகே? சீரோ, நான் வீட்டை விட்டு போறேன்னு தெரிஞ்சதா நீ கூட சேர்ந்து வெளியே வந்துட்டியா? நீதான் என்னோட உயிர் நன்மை. வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் ஹீமாவாரி வேற பேச்சே கிடையாது. என்னைய உன்னை கவனிக்கிறதுக்கு வீட்டுல ஒருத்தர் கூட கிடையாது. என்ன ஷீரோ, நான் சொல்றது கரெக்ட் தானே? வா ஷீரோ, இந்த ஊர்ல இருக்கிற பெஸ்ட் ஹோட்டலுக்கு போய் நாம 2 பேரும் வயிறு முட்டை சாப்பிடலாம், சரியா? ஆனா என்கிட்ட காசு இல்ல, என்ன பண்றது? சரி, பிரச்சனையே இல்ல. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு பில்லு அழகா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் ஒரு விடுகதை கேட்கவா? எனது விடுகதையா? சரி கேளு. ஒரு பன்னும் ஒரு பிரெட்டும் ரோடு ரொம்ப நேரமா கிராஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சான். அப்படியா? அப்படிதான். அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய வண்டி ஆப்போசிட்ல வேகமா வந்துச்சான். அந்த நேரம் பார்த்து ரோட்ல இருந்த அக்கம் பக்கத்தாருங்களா சீக்கிரமா வந்துருங்க, ரோடு மேல வண்டி வருதுன்னு கத்துனாங்களாம். அடடா, இப்ப ரோட யார் கிராஸ் பண்ணாங்க, யார் கிராஸ் பண்ணலன்னு சொல்லுங்க. இது ரொம்பவே சுலபமான பதிலாச்சே. அதுல இருந்து பிரெட் ஸ்லைஸ் தான் தப்பிச்சு வந்திருக்கும். ஏன்னா பிரெட் ஸ்லைஸுக்கு காது மாதிரி ஒண்ணு இருக்கும். அதனால அதுக்கு சத்தம் கேட்டிருக்கோம், தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம். சரிதானே? இல்லலேது, அங்க இருந்து தப்பிச்சு வந்தது பண்ணு தான், பிரெட் கிடையாது. ஏன்னா பண்ணு ரவுண்டா இருக்கும். அது வந்து உசாரா குடுன்னு ஓடிச்சு. உங்களுக்கு விடுகதைக்கு வட தெரியல, விட தெரியல.